சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தாமரைக்கு பதிலாக சாவித்திரி பூக்குழி இறங்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இங்க பார்த்தா பூக்குழி இறங்குறதுக்கு எல்லாரும் வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்க தாமரை கடந்து பயந்து செத்துக்கிட்டு கிடக்கு. மா பயமா இருக்குமா, ஏதோ சொல்றேன் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு ஓடணும் அப்படின்னு. ஃபுல்லா கங்கா நெருப்பா இருக்கும். நான் அதுல விழுந்து எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னமா பண்றது? இங்க பாரு, நீ பண்றதே சரியில்லை. எப்படியாவது கையில காலில் விழுந்து இந்த விஷயம் மட்டும் வேணான்னு எப்படியாவது சொல்லுமா. நான் வேணா அந்த பூக்குழி இறங்குற நேரமா பார்த்து எங்கேயாவது போயிடவா, நீ காணா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நாடகத்தை நடத்துமா, எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை சொல்லவும், அடியே இங்க பாரு சேது, உன் கழுத்துல தாலி கட்டணுமா வேணாமா? எப்படியாவது இந்த வீட்டு மருமக ஆகணும்னா நீ இதெல்லாம் பண்ணி தாண்டி ஆகணும். இந்த ஒரு தடவை மட்டும் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி சொல்லவும், நீ பாட்டுக்கு என்னமோ ஒரு தடவை அப்படின்னு சொல்ற, அங்க என்னன்னா 1000 தடவை கூட என் மக பூக்குழி இறங்க தயார் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்த. எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி தாமரை பயப்படவும், இங்க வீட்டுல இருந்து எல்லாரும் பார்த்தா ரெடியாகி கோயிலுக்கும் போயிடறாங்க. கோயிலுக்கு போனதும் பார்த்தா சேது கூட சேர்ந்து தமிழும் பார்த்தா பூக்குழி இறங்கி வந்துடுறாங்க. பூக்குழி இறங்கி வந்துட்டு இங்க சேது சாமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, இத்தனை பேர் மத்தியில நான் சொல்றேன், தாமரை கிட்ட நான் தப்பா நடந்துக்கிறவே இல்லை. தாமரை மேல என் சுண்டு வரல் நெகம் கூட படல. இது இங்க இருக்கிற சாமி மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவும் சொல்லிடுறாரு. தமிழும் பார்த்தா என் புருஷன் எந்த தப்பும் பண்ணல, என் புருஷன் தப்பு பண்ணலன்னு நான் முழுசா நம்புறேன் அப்படின்னு சொல்லி இங்க தமிழும் சொல்லிடுறாங்க. இங்க பார்த்தா அடுத்து தாமரை தான் பூக்குழி இறங்கணும். எல்லாரும் சொல்றாங்க, சரிம்மா தாமரை அடுத்து நீ தான் பூக்குழி இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லவும், இங்க தாமரை பார்த்தா பயந்து பயந்து நிற்கவும், மா பயமா இருக்குமா, என்னம்மா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை சொல்லவும், அடி பயப்படாதடி, நல்லா கண்ணை மூடிக்கிட்டு குடுகுடுன்னு அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொன்னதும் இதை கேட்டதும் தாமரை, எனக்கு பதிலாக நீ வேணா இறங்க, எனக்கு பயமா இருக்கு, இவ்வளவு பேசுற, நீ இறங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், இங்க பாருடி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இறங்கி தொலைடி, சேதுக்கு நீ பொண்டாட்டி ஆகணுமா வேணாமடி, அப்ப இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதடி, சித்த நேரம் தான் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இங்க சாவித்திரி சொல்லவும், இங்க தாமரை பார்த்தா பயந்துக்கிட்டு பூக்குழியில காலை வைக்கவும், தாமரைக்கு பார்த்தா கடந்து பத்திக்கிட்டு எரியுது. ஐயோ அம்மா சுடுது 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 அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை பார்த்தா வேகமா திரும்பி வெளியே வரவும், என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு, பூக்குழியில இறங்கி அப்படியே தானே போகணும், இந்த பொண்ணு என்ன திரும்ப வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தா அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சுறாங்க. இங்க பார்த்தா சாவித்திரி தாமரை கடந்து திட்டிக்கிட்டு இருக்கு, என்னடி இன்னும் பண்ணி தொலைஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுடி, பூக்குழி இறங்குனா அப்படியே நடந்து போயிடணும், போயிடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி சொல்லவும், தாமரை பார்த்தா சுட்டு தாங்க முடியாம தாமரை பார்த்தா ஐயோ சுடுது 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 அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா பூக்குழியில இறங்கி திடுன்னு ஓடவும், அங்கே போய் ஓடி பார்த்தா இங்க தாமரை மயங்கியே கீழே விழுந்துருது. ஊர்ல இருக்கிறவங்க பார்த்தா எல்லாரும், என்ன இந்த பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு, அப்ப இவங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்பதான் பார்த்தா சாவித்திரி, நிறுத்துங்க, என்ன எல்லாரும் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க, யாரு போய் சொல்லிக்கிட்டு இருக்கா, என் மக காலையில இருந்து விரதம் இருந்துகிட்டு இருக்கா, அதனால சாப்பிடாம இருந்தா இந்த மாதிரி மயக்க வரத்தானே செய்யும், இவன் முன்ன பின்ன சாப்பிடாம அப்படிலாம் இருந்தது கூட கிடையாது, தடவை இப்படிலாம் விரதம் இருந்து பூக்குழி இறங்குனதுனால மயங்கிட்டா, உடனே மயங்கணும் அவ தப்பு பண்ணான்னு அர்த்தமா என்ன, இப்ப சாமி முன்னாடி வாக்குறுதி கொடுக்கணும் அப்படித்தானே, நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என் மகளுக்கு பதிலாக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இங்க சாவித்திரி பார்த்தா என் மக தாமரை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி பேச வரும்போது பார்த்தா சாவித்திரிக்கு வாயவே திறக்க முடியல, வாயெல்லாம் ஒரு பக்கம் இழுக்க ஆரம்பிக்குது, இன்னும் நம்மளால பேசவே முடியல, மக மக அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி பார்த்தா திணறவும், இங்க பார்த்தா எல்லாரும் சாவித்திரியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரியை பார்க்கவும், இங்க சாவித்திரிக்கு பார்த்தா கை காலு வாயெல்லாம் பார்த்தா கோணிக்கிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி பொத்துன்னு கீழே விழுந்துருது.